தேவையில்லாம நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. எனக்கும் கவினுக்குமான உறவு என்ன என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. யாரும் இஷ்டத்துக்கு வதந்தியை பரப்ப வேண்டாம். தோன்றுவதையெல்லாம் பேசாதீங்க. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று நேற்றைய தினம் கவினின் காதலியான சுபாஷினி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ குறித்து வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். இது காதலுக்கான கொலை என்றும் இது சாதிக்கான கொலை, சாதிக்கான கொலையானது பரிமாணம் அடைந்து ஆணவ கொலையாகி இருக்கிறது என்றும் அவர் பேசியிருக்கிறார். இப்போது அதில் அரசியலும் சேர்ந்துவிட்டது. சுர்ஜித் அவரது அப்பா சரவணகுமார் கைதாகியுள்ளார். அம்மா இன்னும் கைதாகவில்லை. பாளையங்கோட்டை போலீசாரை அம்மாவை கைது செய்வதே நல்லது. இந்த விவகாரத்தை இன்னும் இழுத்துக்கொண்டே செல்வது மேலும் பூதாகரமாகி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாகிவிடும். ஒரு மனிதனுடைய அடிப்படை உணர்வுதான் காதல். இந்த அடிப்படை உணர்வுக்கே கொலை செய்வோம் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இந்த கொலையை மிகவும் நியாயப்படுத்தி பேசுவது அதைவிட மோசமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு பெண்ணை ஏமாற்றி குழந்தை உருவாக்கி ஏமாற்றி விட்டார். இதனால் குடும்ப கௌரவம் போய்விட்டது என்றால் கூட பரவாயில்லை. கவின் ஒரு பெண்ணை உயிருக்குயிராக நேசித்துள்ளார், அவ்வளவுதான். இன்று கவின் இறந்து விட்டார். அவரது குடும்பத்திற்கு வேறு வாரிசும் இல்லை என்றும் உலகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம் என்பதும் அவர் தெரிவித்துள்ளார். தடகள வீரராக இருந்தாலும் சரி, என்ன படிச்சாலும் சரி, உன் ஜாதி என்ன என்பதை இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது என்றும் கமலா ஹாரிஸை அவரது ஊரே மறந்துவிட்டது. ஆனால் இன்றும் கமலா ஹாரிஸிற்கு இங்கு போஸ்டர் அடித்து ஒட்டுகிறார்கள். நம் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பெண் என்ற உணர்வில்தான் இதை செய்கிறார்கள். இதன் அடுத்த பரிமாணம்தான் ஜாதி, இனவெறி, மொழிவெறி. இதெல்லாம் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லா சாதியிலும் உண்டு. ஆனால் அதற்கான முன்னெடுப்பை எங்கிருந்து எடுப்பதென்றுதான் தெரியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கலப்பு திருமணம் செய்தால் சாதி ஒழியும் என்று சொன்னால் அதையும் ஏற்க முடியவில்லை. கலப்பு மனம் செய்தாலும் கடைசி வரை பெரும்பாலானோர் அவரவர் விஷயங்களை தொடர்ந்து கொண்டுதான் இருப்பர். எனக்கும் கவினுக்குமான காதல் எங்களுக்குத்தான் தெரியும் என்கிறார் சுபாஷினி. இந்த வாக்கியம் உண்மை என்றால் இந்நேரம் கவின் உயிரோடு இருந்திருக்கணும், அல்லது கோமாவிலாவது மருத்துவமனையில் இருந்திருக்கணும். ஆனால் கவின் என்ற நபரை மார்ச் வரையில் வைத்துவிட்டு எங்கள் காதல் உண்மை என்றால் இதென்ன கதையா இருக்கே, யாரை நம்ப செய்கிறீங்க என்று மூத்த வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் பேட்டியளித்துள்ளார். மேலும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள், இதை இதோடு விட்டுவிடுங்கள் என்று சாதாரணமாக அந்த பெண் பேசுகிறது. ஜாதியால் ஒரு இளைஞனே படுகொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு எப்படி அந்த பெண்மணி கூற முடியும் என்றும் பலரும் கேள்விகளை எழுப்பியும் வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.